வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக் வெல்ஃபேர் நியூஸ். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸோட அப்ளிகேஷன் பற்றி தான். ஸோ நம்ம வந்து வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தெரியாத பட்சத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலிமா உங்களோட பென்ஷன் டீட்டெயிலோ அதே போல் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸோ வந்து ஈஸியான முறையில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் வரும் டேஷ்போர்டு. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அஃபிஷியல் தான், இது வந்து எதுவும் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கிடையாது. அதே போல் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்பர்ஷ் போர்ட்டலில் என்ன அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களோ அதே அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்பர்ஷில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா 28,26,391 பென்ஷன் வந்து இதில் ஆல்ரெடி ஸ்பர்ஷில் வந்து அவங்க லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடு தான் இதை பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே கிடச்சிடும். உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்டேட் மொபைல் நம்பர் கிளிக் பண்ணுவான்னு உங்களோட ஸ்பர்ஷ் பிபிஓ நம்பர் போட்டு அப்படி இல்லைனாலும் உங்களோட 12 டிஜிட் இபிபிஓ நம்பர் போட்டும் உங்களோட பிபிஓ நம்பர் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே போனவொடனே உங்களோட மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதுக்கு முன்னாடி எதனா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த டோக்கன் நம்பர் வச்சோ இல்லை உங்களோட மொபைல் நம்பர் வச்சோ நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட ரெக்வஸ்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் சென்டரு, உங்கள் ஊரில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் காட்டும். ஸோ இப்போ வந்து இதில் எரர் காட்டுது, மேக்ஸிமம் டைமில் வந்து இது வேலை பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட் மிஸ்ஸிங்கு, அதே போல் ஃபேமிலி பென்ஷன். இப்போ பென்ஷனர் வந்து இறந்துட்டார், அந்த பட்சத்தில் ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பென்ஷனர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு டைம் பார்த்துக்கலாம். இதில் வந்து சர்வீஸில் பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து எந்த இதில் வேலை பண்ணியிருந்தாங்களோ அந்த வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ ஆர்மி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ அதாவது பென்ஷன் எதில் ஆகுதோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரு இல்லைனா பர்சனல் நம்பரு இல்லைனா பிபிஓ நம்பரு இல்லைனாக்கா அவரோட ரெஜிமெண்ட் நம்பரு. ஸோ இதில் எதனா ஒன்று வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எதனா ஒன்று ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்குது, நேம் ஆஃப் பென்ஷனர் கேட்குது. ஸோ ரிப்போர்ட்டர் டீட்டெயிலு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பென்ஷனர் டீட்டெயில் வந்து அதாவது யார் இறந்துட்டாங்களோ அவங்களோட டீட்டெயில் வந்து தான் இப்போ முன்னாடி கொடுத்தது. இனிமேல்ட்டு கொடுக்க பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் டீட்டெயில் இங்கே ஃபஸ்ட் நேமில் வந்து உங்களோட நேம் யார் வந்து ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் வந்து கொடுத்துடணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷன்ஷிப்பு, அந்த பென்ஷனர் இறந்துட்டாங்கல்ல அவங்களோட அவங்களுக்கு நீங்கள் என்ன உறவு அப்படின்றத வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பண்ணணும். இதில் வந்து பிரதர், டாட்டர், ஃபாதர், மதர் என்ன ஆப்ஷன் வந்து நீங்கள் வரீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதே போல் உங்களோட மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி இதை போட்டு வேலிடேட் ப்ரொசீட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலி பென்ஷனுக்கான இன்டிமேஷன் வந்து ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன் வந்து இந்த டேஷ்போர்ட்லேயே வந்துடும். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரைட் சைடு கார்னர் இருக்க லாகின் பட்டன் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லாகினோட டேஷ்போர்டு வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ யூசர் ஐடி என்னன்னாக்கா உங்களோட மெசேஜில் வந்து வந்திருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து உங்களோட பிபிஓ நம்பர் வரும். சர்வீஸ் பென்ஷனர் பார்த்தீங்கன்னாக்கா 01 சேர்த்திங்கனாக்கா உங்களோட யூசர் ஐடியாக மாறிடும். அதே போல் ஃபேமிலி பென்ஷனர் யாரெல்லாம் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறீங்களோ உங்களோட யூசர் ஐடி பார்த்தீங்கன்னாக்கா 02 சேர்க்கணும். உங்களுக்கு வந்த மெசேஜில் உங்களோட இபிபிஓ நம்பரை கூட 01 ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள். ஃபேமிலி பென்ஷனருக்கு 02 சேர்ந்துருக்கும். ஸோ அதுதான் உங்களோட யூசர் ஐடி. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ரீசெட் பண்ணியிருந்தாக்கா அந்த பாஸ்வேர்டு, அப்படி ரீசெட் பண்ணல ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறன்ற பட்சத்தில் அந்த ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிங்க. இப்போ நான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் உங்களோட மெயின் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வியூ ப்ரொஃபைல்னு வரும், அதே போல் இன்டியேட் கிரீவன்ஸ்னு ஒன்று வரும், அதே போல் ட்ராக் சர்வீஸ்னு வரும், மை டாக்குமெண்ட் வரும். இந்த ட்ராக் ஸ்டேட்டஸும் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். அந்த நம்ம இதுக்கு முன்னாடி எதனா கிரீவன்ஸ் போட்டு அதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ண சொல்லிட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப்லேயே பார்த்துட்டோம். இந்த இன்டியேட் கிரீவன்ஸ் வந்து கிரீவன்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த வியூ ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணலாம். இது கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஃபஸ்ட்டு காட்டும். ஸோ உங்களோட ஃபஸ்ட் நேமு இந்த மாதிரி மொத்த டீட்டெயில்ஸுமே காட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு சில ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பர்சனல் டீட்டெயில்ஸு, சர்வீஸ் டீட்டெயில்ஸு, ஃபேமிலி டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், பேமெண்ட் டீட்டெயில்ஸு, அதே போல் கம்யூட்டேஷன் டீட்டெயில்ஸு, நாமினி டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து ஒன்றுத்துக்கும் இந்த உங்கள் ரைட் சைடில் இருக்க இந்த ஏரோ மேலே கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் மேலே கிளிக் பண்ணுறேன். பேங்க் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, அதே போல் ஐஎஃப்எஸ்சி கோடு, எந்த பேங்க்கு, எந்த பிரான்ச்சு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். நீங்கள் ஒன்றுத்தையாக கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதோட எடிட்டிங் ஆப்ஷனும் வந்து வரும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களோட டீட்டெயில் வந்து இதில் தப்பாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இதில் ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம எடிட் பண்ண முடியும். அதுக்கான சரியான டாக்குமெண்ட் இருக்கும் பட்சத்தில். ஸோ இந்த மாதிரி நாமினி டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நாமினி, உங்களோட நாமினி யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒய்ஃபுக்கு வந்து 70%, பேரண்ட்ஸுக்கு வந்து 30% வந்து கொடுக்குற மாதிரி பென்ஷனரை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாக்கா அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒருத்தர் பேர்லேயே 100% கொடுக்குற பட்சத்தில் அவங்களோட பேர் மட்டும்தான் இதில் வந்திருக்கும். மை ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் எதனா டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணுற பட்சத்தில் அது வந்து நீங்கள் பாட் அவுட் பண்ணியோ இல்லை உங்களோட ரெக்கார்டில் சரியான டேட்டா இருக்குது, ஸ்பர்ஸில் மட்டும் அது தப்பாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த டேட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். டாக்குமெண்ட்டில் ஒரு டேட்டா இருந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டாவை வந்து சப்மிட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் சோல்ஜர் போர்டு த்ரூ அது வந்து ரெக்கார்டு காமிச்சு ரெக்கார்டு மூலியம் பிசிடிஎஃப் போய்ட்டு அதை அப்டேட் பண்ண ஆன பிறகு தான் நீங்கள் வந்து இதில் அப்டேட் பண்ணணும். ஸோ தப்பான டேட்டாவெல்லாம் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மை ப்ரொஃபைல்லேருந்து வெளியே போனோடனே உங்களுக்கு வந்து இந்த இன்டியேட் க்ரீவன்ஸ்னு வரும். ஸோ இந்த கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதனா க்ரீவன்ஸ் போடணும், அதாவது ஏதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இது க்ரீவன்ஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா ஐட் ஆகிட்டு இருக்குது பேமெண்ட் ரிலேட்டட் வந்து. ஸோ இஷ்யூ இன் விச் காம்போனன்ட் இது வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் பென்ஷன், எலிமெண்ட் நான் சாங்ஷன் இன் பென்ஷன், அதே போல் டிடக்ஷனு. உங்களுக்கு வந்து பென்ஷன் ரிலேட்டடாக இருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அதே போல் பென்ஷன் வந்து எனக்கு வந்து சேங்ஷன் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு எதனா டிடக்ஷன் ஆகிருக்குனாக்கா அந்த டிடக்ஷன் பற்றி சொல்கிறதுக்காக மூணாவது செலக்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம ஒன்றுத்தையே செலக்ட் பண்ணி என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எலிமெண்ட் ஆஃப் பென்ஷன் செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழே எலிமெண்ட்டு இந்த எலிமெண்ட்ஸில் செலக்ட் அண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டிசேபிலிட்டி எலிமெண்ட்டாக இல்லை இசிஹெச்எஸ்ஸா, ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டி, சர்வீஸ் பென்ஷன். ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எதுவும் இல்லாத பட்சத்தில் மறுபடியும் நீங்கள் பேக் போயிட்டு இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் பென்ஷனில் போயிட்டு நீங்கள் எலிமெண்ட் நான் சேங்ஷன் பென்ஷனை செலக்ட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு எதில் உங்களோட ப்ராப்ளம் எது ரிலேட்டடாக இருக்கோ ஸோ அதை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னாக்கா சிஏ வந்து கேபிட்டலைஸ் வேல்யூ பென்ஷன் வந்து கம்யூட்டேட் டிசபிலிட்டி எலிமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களோட டெத் கிராஜுவேட்டி, எஃப்எம்ஏ ஃபார் ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸ் ஃபார் சர்வீஸ் பென்ஷனரு, கேலண்ட்ரி அவார்டு பென்ஷன் கிடைக்கலனாக்கா ஸோ அது ரிலேட்டடாக, இன்வேலிடு கிராஜுவேட்டி கிடைக்கலனாக்கா, இன்வேலிடு பென்ஷன் கிடைக்கலனாக்கா, லிபரைஸ்டு டிசபிலிட்டி எலிமெண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது ரிலேட்டடாக இருக்கோ ஸோ அந்த பென்ஷன் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்குது டியூரேஷன், எந்த டியூரேஷன் அதாவது எந்த டேட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலை, எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணோம். உங்களுக்கு வந்து இனிமேல் ஸ்டார்ட் ஆகல பட்சத்தில் எந்த டேட்லேருந்து, அதாவது நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனதுலேருந்தே கிடைக்கலனாக்கா உங்கள் ரிட்டையர்மெண்ட் டேட்டை போட்டுங்க. டியூரேஷன் ஸ்டார்ட் டேட்டுக்கு, டியூரேஷன் என் டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட் வரைக்கும் போட்டுங்க. வேறு எதுனா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் எதனா உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படியா எழுதணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதையும் எழுதலாம். நீங்கள் ஆல்ரெடி இதே ரிலேட்டடாக கேஸ் எதுனா இதுக்கு முன்னாடியே கிரீவன்ஸ் போட்டிருக்க பட்சத்தில் அந்த கிரீவன்ஸ் நம்பரும் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதை இந்த ரிலேட்டடாக நீங்கள் வந்து எதனா ஒரு கேஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் வந்து அலாட்மெண்ட் ஆகலை, அது ரிலேட்டடாக நீங்கள் ஆல்ரெடி லெட்டர் கொடுத்துருக்க பட்சத்தில் அந்த லெட்டருமே இங்கே சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் அந்த லெட்டரை வந்து அப்லோட் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி லெட்டர் அமைச்சிருக்கேன், இதுக்கு எந்த விதமான ரிப்ளையும் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் வந்து அந்த சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம் இந்த கிரீவன்ஸில். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மை டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பே ஸ்லிப் எடுக்கலாம், அதே போல் பென்ஷன் ஸ்லிப் எடுக்கலாம், பென்ஷனரோட பிபிஓ இதில் இருந்தால் எடுக்கணும், பென்ஷனரோட குறைஞ்ச பிபிஓ இதில் இருந்தால் எடுக்கணும், பென்ஷன் என்டெயில்மெண்ட் இதில் கிடைக்கும், பிவிடி டிக்ளரேஷன் கிடைக்கும், ஃபார்ம் செக்ஷன் கிடைக்கும்.
ஸோ இதில் வந்து இந்த மந்த்லி பேஸ்லிப் பார்த்தீங்கன்னாக்கா மந்த் இயர் இது வந்து செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு எந்த மந்தோட பேஸ்லிப் வேணும், அதே போல் எந்த இயரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டிடும். அது நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம் நடந்துருக்கு. ஆகஸ்ட் செப்டம்பர் கிளிக் பண்ணலாம். சரி, பென்ஷன் ஸ்லிப்பு ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 8வது மாதம் பென்ஷன் ஸ்லிப்பு, 9ஆம் மாதம் பே ஸ்லிப்பு பென்ஷன் ஸ்லிப்பு வந்து ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட இதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்துக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பென்ஷனர் பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த பென்ஷனர் கோரண்டம் பிபிஓவில் தான் உங்களுக்கு வந்து பிபிஓ கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பென்ஷனர் என்டெயில்மெண்ட்டும் அப்லோடு, இது வந்து ஒரு சிலருக்கு வந்து அப்லோட் ஆகிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பெண்டிங் இருக்கும். இந்த பிவிடி டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து யாராக கூட டிக்ளரேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிருக்கோ அவங்க கூட இந்த பிவிடி டிக்ளரேஷன் வந்து ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் வந்து இதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்கர் ஐக்கான் இருக்குது. பர்கர் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதில் 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு. நீங்கள் வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற பட்சத்தில் இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணிங்க. உங்களோட ப்ரொஃபைலை வந்து எடிட் பண்ணாக்கா எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துருங்க. சர்க்குலர், இவங்க வந்து ஸ்பர்ஸ் சம்மந்தமாக எதனா சர்க்குலர் கொடுத்துருக்காங்கனாக்கா நீங்கள் வந்து சர்க்குலர் கிளிக் பண்ணி சர்க்குலர் பார்த்துக்கலாம். இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுற பட்சத்தில் ஸ்பர்ஸு ரிலேட்டடாக நீங்கள் வந்து அவங்ககிட்ட டேரெக்டாக நீங்கள் வந்து கஸ்டமர் கிட்ட பேசணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த காண்டாக்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸ்பர்ஸ் வெப்சைட்டு அதே போல் பிசிடி வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பர்ஸோட வெப்சைட்டையும் பிசிடியோட வெப்சைட்டையும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சர்க்குலர் வந்து கிளிக் பண்ணி வாங்கலாம். சர்க்குலர் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது ரிலேட்டடாக, அதாவது பென்ஷன் ரிலேட்டடாக எதனா கிளாரிஃபிகேஷன் வேணுன்ற பட்சத்தில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ப்ரெஸ் ரிலீஸு கிளாரிஃபிகேஷன் ஆன் ஏப்ரல் 2023 பென்ஷன் பற்றி அவங்க வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜீவன் பர்மான ஆப் மூலிமா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனில் எப்படி நம்ம லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறதுன்றத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் கிளிக் பண்ணி பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வெப்சைட் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஜீவன் பர்மான ஆப் மூலிமா நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை சான்றிதழை வந்து சப்மிட் பண்ணலாம். இது பற்றின வீடியோவும் நம்ம வந்து போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மொபைல்லேருந்து உங்களோட பர்மான ஆப் மூலிமா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 100% ஒர்க் ஆகுது. நானுமே இதில் மட்டும்தான் பண்ணேன், வேறு எதுலையுமே நான் ட்ரை பண்ணல. அதோட இப்போ மெசேஜும் நான் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன், எப்படி எனக்கு வந்து வந்தாச்சு, அதுக்கப்புறம் எப்படி சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த முறையிலே நீங்கள் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பர்ஸோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட எல்லாமே தெரிய வந்துடும். இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற பட்சத்தில் எனக்கு ஜாஸ்தி எதுவும் தேவையில்லை, என்னோடய மந்த்லி பே ஸ்லிப் பார்க்கணும், அதே போல் என்னோடய டேட்டாவெல்லாம் சரியாக இருக்கும் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலிமாவே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அதெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் வந்து இந்த லாக் அவுட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாக் அவுட் ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த டேஷ்போர்டு மாதிரியே வந்துடும். ஸோ இதுதான் ஸ்பர்ஸ் ஆப்போட ஃபுல் டீட்டெயில்ஸு. ஸோ இதை பற்றின வேறு எதனா சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.